ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு யூஸ்வலாக செய்கிற மாதிரி செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது செய்ய கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடானதும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும், கலர் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் போல் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குறப்போ கண்டிப்பாக கேஸ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா முட்டை வந்து குழம்புல நல்லா கரைஞ்சிடும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு உடனே கிண்டாதீங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. முட்டை வந்து 2 சைடும் அப்போ தான் வெந்து வரும். எல்லா முட்டையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம திரும்ப மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கம்மன்னு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய்லாம் சேர்த்து வைக்கிற முட்டை குழம்பை விட இந்த முட்டை குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த முட்டை குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதை விட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.